நம்பர்ல நீ கணித சாலடி 10 எப்பயும் போல பர்பஸை வச்சு பிரஷிங்கை போட்டுட்டு துண்டு வச்சு ஃபேஸ் தொடச்சிட்டு வெளில போய் செப்பல் போடலான்னு பார்த்தா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய டாமி மத்தவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டேன். அப்புறம் திருப்பி வீட்டில் வந்து எடுத்துட்டு போனேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, ஹெட்ஃபோன் ரைட் சைடு சார்ஜ் இருக்கு, லெஃப்ட் சைடு சார்ஜ் ஏறவே இல்லை. நானும் எவ்வளவு டைம் ஆன் பண்ணி பார்த்தா ஆனால் லோ பேட்டரின்னு காட்டிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்றது, ரைட் சைடு மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு லெஃப்ட் சைடு எம்டியா விட்டு ஓடிட்டு இருந்தேன் ரன்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரன்னிங் முடிச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே, அதனால மீன் ஆடு எல்லாம் விற்பனைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு நாள் ஓவரா செட் அந்த ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். பின்னாடி பார்த்தா நம்ம டாகி நம்பர் உட்காந்துருந்தாரு. காலையில நம்ம டீ கடைக்காரன தேவா சாங்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரம் வாக்கிங் பண்ணா அப்புறம் நம்ம எப்பயும் ஸ்டாப் பண்ற இடத்துல நின்னுட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது. ரன்னிங் ஹெவியா ஓடிட்டு மூச்சு வர அடிச்சது. லைவ் வீடியோ போடுறேன் பாருங்க, ரன்னிங் ஒரு எவ்வளவு கஷ்டம் தெரியும். இந்த வளைவுக்கு அப்புறம் ரன்னிங் எக்ஸ்போசிவா ஃபாஸ்டா ஓடணும். அதே மாதிரி ரன்னிங் ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும். வீடியோல பார்த்தா தெரியாது, ஃபுல்லா ஷேக் தான் இருக்கும். ஃபாஸ்ட் ரன்னிங் போனதுக்கு அப்புறம் எப்ப போதும் சாமிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லா சோறு வந்தது நம்பளே. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அம்மா கோலம் போட்டுருந்தாங்க. இதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். என் சார்பாக அந்த குளிரில் கோலம் போட அனைத்து பெருமைகளுக்கும் பாராட்டுகள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒர்க். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் ஒன்று கொடுத்தாங்க. ரூமுக்கு போயிட்டு கீ எடுத்துட்டு நம்ம பிளாக் பெல்ல எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. கீ போட்டு பைக் ஆன் பண்ணிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணா ஃபோக்கஸ் லைட் மாதிரி எஞ்சிட்டுனா எங்க போறோம்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பைக்கை வெளில எடுத்துக்கிறேன். நான் மட்டும் இல்லாம கூட மாமா பொண்ணு வேற கூட்டுட்டேன். எங்க போனா மீன் வாங்க. இன்னைக்கு சண்டே, மீன் எல்லாம் தொட்டியில மேய்ச்சிருந்தது. நானும் பாத்துட்டு இருந்தேன். மாமா பொண்ணு மீனை தொட்டியில பாத்துருந்தா. அப்புறம் அண்ணன் கிட்ட சொன்னேன் 1 கிலோ மீன். வலையில இருந்து 2 மீன் பிடிச்சாங்க. அந்த 2 மீன் எடை வச்சு பார்த்தா கரெக்டா 1 கிலோ வருது. அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் தான். பாப்பாட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு மீன் எவ்வளவு கேட்க சொல்லிட்டு மீதி பேலன்ஸ் வாங்க சொன்னேன். பேலன்ஸ் வாங்கிட்டு அமௌண்ட் கவுண்ட் பண்ணிட்டு கரெக்டா எவ்வளவுன்னு சொன்னா. அதுக்குள்ள மீனை வெட்டிட்டு பார்சல் போட்டு கையில கொடுத்தாங்க. ஃபிஷ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என் பாப்பா கரெக்டா பக்கத்துல ஆடு வெட்டாங்க சொல்லிட்டு ஷார்ப்பா பார்த்துட்டு சொல்றா. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கையில ஃபிஷ் ஒப்படைச்சாச்சு. திரும்பி அம்மா பதிலுக்கு ரோஸ் சுகர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுல காலை உணவு ரெடி பண்ணிட்டாங்க. கிட்டில ஹீட் வாட்டர் போட்டு மீன் மட்டும் வறுத்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு மீன் மட்டும் சுட்டுட்டு தனியா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்டோட 2 மீன் எக்ஸ்ட்ரா வந்தது. சாதத்தை போட்டு குழம்பு ஊத்தி மீன் எடுத்து வச்சு சாப்பிட்டா வெயிட் இதுல ஒரு சீன் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்ன நாள் கால் பண்ணி ஃப்ரெண்டோட அண்ணனோட மேரேஜ் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அர்ஜென்டா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டானோ. மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு கிஃப்ட் வச்சு கொடுத்தோம். அப்புறம் பாய் வீட்டு பிரியாணி வேற சாப்பிட்டோம். டாடா பை பை, மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.